கள்ளர் நாட்டு எல்லையில் உள்ள தேனூரில் தான் அழகர் வைகை ஆற்றில் இறங்குவார். ஆனால் அதனை மாற்றி அழகரை மதுரையின் மையத்தினுள் கொண்டு வரும்போதுதான் இந்த பிரச்சனை பெரிதானது. கள்ளர்கள் மீதான அச்ச உணர்வு திருமல நாயக்கருக்கு அதிகமாக இருந்தது. கள்ளர்கள் அடிக்கடி மதுரை வீதிகளில் கலகத்தில் ஈடுபட்டார்கள். இந்த காரணத்திற்காகவும் கூட அழகர் கோவிலில் இருந்து அழகர் புறப்பட்டு மதுரைக்கு செல்லும் பொழுது அவ்வப்பொழுது கள்ளர்கள் பிரச்சனையையும் சண்டையும் செய்திருக்கிறார்கள். கள்ளர்களை திருப்தி செய்ய வேண்டிய கட்டாயம் நாயக்கர்களுக்கு இருந்தது. அதனால் அவர்களுக்கு பலவித நன்மைகளையும் சலுகைகளையும் வழங்க தொடங்கினார். இருந்தும் அழகர் விஷயத்தில் மட்டும் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. அதை ஒரு உரிமை போராகவே பார்த்தார்கள். பிறகு கள்ளர் மக்களோடு ஒரு சமரச ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன்படி கள்ளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அழகர் கள்ளர்களை போல வேடமிட்டு குதிரையில் வர வேண்டும் என்று சொல்ல பிறகு அவ்வாறே முடிவானது. திருமாலின் ஆயுதமான சக்கராயுதம் கழற்றப்பட்டு கள்ளர்களின் ஆயுதமான வளரியை கையில் ஏந்தி கொண்டு அழகர் கள்ளழகரான பிறகுதான் வைணவ கடவுள் வைகை நோக்கி வர முடிந்தது. இதுதான் இன்றளவும் நடக்கிறது. இதன் காரணமாகவே அழகர் கோவிலில் இருந்து மதுரை நோக்கி கிளம்பும் அழகர் ஒரு கையில் வளரித்தடி, மற்றொரு கையில் சாட்டை கம்பு, ஆண்கள் இடுகின்ற ஒரு வகையான கொண்டை, உருமால், காதுகளில் கடுக்கன், காங்கு எனப்படும் கருப்பு புடவை ஆகியவை அணிந்து கள்ளர் தோற்றத்தில் கள்ளழகராக வருகிறார். கையில் ஏன் வளரியை வைத்திருக்கிறார் என்று ஆராயும் பொழுது கள்ளர்கள் திருமண சடங்கின் போது இரு வீட்டார்களும் அவர்களின் பண்பாட்டின் அடையாளமாக வளரியை மாற்றிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். கள்ளர்கள் வாழ்வில் ஒரு முக்கிய ஆயுதமானது வளரி. அதனால்தான் அழகர் கையில் வளரியும் வைத்திருக்கிறார். வைதீக சமய மரபில் பெருந்தெய்வம் ஒன்று வேறு மக்களின் வழக்கத்தின்படி வேடமணிந்து கீழிறங்கி பவனி வருவது என்பது வேறெங்கும் இல்லாத, சாஸ்திரங்கள் அனுமதிக்காத ஒரு முக்கிய நிகழ்வு. இது மதுரையில் மட்டுமே நடைபெறும் ஒரு அதிசயம். அது மட்டுமல்ல, அழகர் கோவிலுக்கு சொத்துக்கள் அதிகம். அதனை காப்பாற்றிக் கொள்வதற்காக பார்ப்பனியும் தனது கொள்கையில் சமரசமும் செய்து கொள்ளும் என்பதுதான் இங்கு தெரிகிறது.